வணக்கம் நண்பர்களே! வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, சிஎம் டிராஃபிக்கு அதாவது முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது? அதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னா எப்படி ஆன்லைன்ல செக் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டூ தடைகளை விட சித்திரமடை. வாங்க இத பத்தி மெயின் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க Google Chrome முடியாங்க. அதில மேல பாருங்க சர்ச் ஆர் டைப் யுஆர்எல் இருக்கும். அதில சிஎம் டிராஃபிக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இதே ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில பாருங்க www.sgat.tn.government.in அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி விடுவாங்க. அதை கிளிக் பண்ணி விடுறதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் லோட் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்க சிஎம் டிராஃபிக் கேம்ஸ் 2025 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அப்ளை பண்ணது லாஸ்ட் டேட் எப்பனா 16/8/2025 6 PM அப்ளை பண்ணிக்கணும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் வாங்க இதில் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு செக் பண்ணலாம். இதில் பாருங்க ஈவெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிஎம் டிராஃபிக் கேம்ஸ் 2025-26 கொடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் கேட்டகரிக்கு இது ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு ஏஜ் லிமிட் அண்டர் 19ங்களுக்கு எலிஜிபிலிட்டி. என்னென்ன கேமுக்கு எலிஜிபிலிட்டி இன்னும் கொடுத்துருக்காங்க. அதேமாரி தான் ஒவ்வொரு கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த கேட்டகரி சூட் ஆகுதோ என்னென்ன கேம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எலிஜிபிலிட்டி செக் பண்ணியாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் மேலே பாருங்க 3 பார்கோடு மாரி இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. இதில் விளையாட்டு வீரர் உள்நுழைவுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் விளையாட்டு வீரரின் பெயர் கேட்குது. உங்கள் பேர் டைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் கேட்குது. உங்கள் ஜெண்டர் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மெட்டில் இருக்கணும். 250 கேபிக்குள்ளே இருக்கணும். அதேமாரி அப்லோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்குது. உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் கேட்குது. உங்களுடைய ஏஜ் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கங்க. தேவையில்லை டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணாவே ஏஜ் கீழே வந்துடும். அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக டைப் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய ஆதார் நம்பர் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே வாங்க. உங்களுடைய போட்டியின் வகை கேட்குது. அதை செலக்ட் பண்ணிக்கங்க. பள்ளியா இல்லை காலேஜா இல்லை ஜென்ரல் பப்ளிக்கா இல்லையா மாற்றுத்திறனாளியா இல்லை அரசு ஊழியரா? நான் ஜென்ரல் பப்ளிக் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து விளையாட்டு கேட்குது. விளையாட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து விளையாட்டு உட்பிரிவு கேட்குது. அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்குது. டிஸ்ட்ரிக்ட் என்னவோ கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்கள் அட்ரஸு உங்கள் வில்லேஜ் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு உங்களோட பின்கோடு அதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சது கீழே உங்களுடைய ஐடி ப்ரூஃப் கேட்குது. உங்கள் ஐடி ப்ரூஃப் எதுவும் அப்லோட் பண்ணிக்கங்க. அப்லோட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க. இப்படி தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்கள் ஃபோனுக்கு எஸ்எம்எஸ் வரும். அதை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் ஃபியூச்சரில் உங்களுக்கு எப்போ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் இருக்குன்னு செக் பண்ண முடியும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே வேணால் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட்டோட வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சிக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.